சாம்சங் தொழிற்சாலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி சென்னை தலைமை செயலகம் நோக்கி குடும்பத்துடன் நடைப்பயணம் மேற்கொள்ள முயன்ற 200 ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை உள்ளது. இங்கு பணியாற்றும் ஊழியர்களில் ஒரு பகுதியினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நீடித்ததால் தமிழக அரசு தலையிட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நடத்திய பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். போராட்டத்தை கைவிட்டு ஊழியர்கள் பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் தொழிற்சங்கத்தில் இருந்து விலகி தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு ஆதரவான கமிட்டியில் சேர நிர்வாகம் அழுத்தம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஜனவரி 31ஆம் தேதி தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தொழிற்சாலை நிர்வாக இயக்குநரை சந்திக்க அனுமதி கேட்டதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொழிற்சாலைக்குள் பதற்றமான சூழலை உருவாக்கியதாக கூறி பிப்ரவரி 4ஆம் தேதி 27 ஊழியர்களை சாம்சங் நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்தது. இவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி CITU சார்பில் பல கட்ட பேச்சு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 ஊழியர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்படுவர் என சட்டசபையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்தார். ஆனால் இதுவரை பணியில் சேர்க்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த ஊழியர்கள் திமுக அரசை கண்டித்து சுங்குவார் சத்திரத்தில் இருந்து சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்துடன் தலைமை செயலகம் நோக்கி நடைப்பயணம் செல்ல முயன்றனர். சுங்குவார் சத்திரம் 4 சாலை சந்திப்பில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் 200 பேரை கைது செய்து அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்து மாலை அவர்களை விடுவித்தனர். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்துவிட்டு 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் 3.47 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த முறை போட்டியிட எனக்கு விருப்பமில்லை என்று திமுகவின் மூத்த தலைவர்களிடம் தெரிவித்தார். ஆனால் இண்டி கூட்டணி மிக வலுவாக உருவெடுத்துக் கொண்டு இருந்தது. தலைவர் ராகுலின் பேருந்து பயண பிரச்சாரத்திற்கு அபார வரவேற்பு இருக்கிறது. இப்படி அனைத்தும் கூடி வரும் நேரத்தில் வாய்ப்பை வேண்டாம் என்கிறாரே என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அதே நேரம்தான் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என்ற பேச்சும் வலுவாகி கொண்டு இருந்தது. உதயநிதி வட்டத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் கனிமொழி மாநில அரசியலில் ஈடுபட்டு உதயநிதிக்கு போட்டியாக வர திட்டமிடுகிறாரோ என்ற சந்தேகத்தால் புழுக்கம் ஏற்பட்டது. அவர்கள் முதல்வரிடம் கவலை தெரிவிக்கவே இந்த முறை நம் இண்டி கூட்டணிதான் ஆட்சிக்கு வரும், காங்கிரசுக்கு அடுத்த இடத்தில் திமுகவிடம்தான் சீட்டு இருக்கும், அதனால் நமக்கு துணை பிரதமர் பதவி உறுதி, அந்த பதவி உனக்குத்தான், டெல்லியின் அரசியல் நெளிவு சுழிவுகள் உனக்குத்தான் தெரியும் என்று ஸ்டாலினே கனிமொழியை சமாதானப்படுத்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதன் பின் தான் தேர்தலில் போட்டியிட கனிமொழி சம்மதித்ததாகவும் கூறப்படுகிறது. முந்தைய தேர்தலை விட இன்னும் அபாரமாக 3.92 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெற்றார். ஆனால் எதிர்பார்த்த அளவு இண்டி கூட்டணி தேசிய அளவில் சோபிக்கவில்லை. இதனால் கனிமொழி ஏமாற்றம் அடைந்தார். அவரது கவனம் மீண்டும் மாநில அரசியல் மீது திரும்பியது. ஆனால் உதயநிதி பங்கேற்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் ஓரங்கட்டப்பட்டு ஒருவரை ஒருவர் தவிர்க்கும் சூழல் உருவானது. இதனால் இருவருக்கும் இடையே உரசல் என்ற நிலை கட்சியினர் மத்தியில் உறுதிப்பட்டது. கனிமொழியை சுற்றி கடைக்கோடி, தென் மாவட்டங்களில் ஓர் அணி வலுவாக துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனிமொழி தன் செல்வாக்கை வளர்க்க உழைத்து வருகிறார். குறிப்பாக தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் ஆகிய திட்டங்கள் வருவதில் முக்கிய பங்காற்றும் வருகிறார். டெல்லி நிலவரத்தை கூர்ந்து கவனித்து வரும் கனிமொழி பாஜக மிகவும் வலுவாக இருக்கிறது, குறைந்தது 10-15 ஆண்டுகளுக்கு மத்தியில் அவர்கள் கோலோச்சுவர் என்பது போல்தான் தெரிகிறது என்று தன் வட்டத்தில் கனிமொழி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமைச்சர் பதவி வெகு தூரம் என்ற நிலை இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சியில் பங்காற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்துள்ளதாக கனிமொழி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட முடிவெடுத்து கடந்த ஓராண்டுக்கு மேலாக அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பணிகளையும் செய்து முடித்திருக்கிறார். கனிமொழியின் விருப்பத்திற்கு ஏற்ப திருச்செந்தூர் MLA-வாக உள்ள அனிதா ராதாகிருஷ்ணனும் உடல்நிலை காரணமாக வரும் தேர்தலில் தான் போட்டியிட விரும்பவில்லை என கட்சி தலைமையிடம் தெரிவித்தார். இதெல்லாம் கட்சி தலைமைக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டாலினை சந்தித்து கனிமொழி தன் கோரிக்கையை வைத்தபோது பார்க்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து விட்டார். திருப்தி அடையாத கனிமொழி அது பற்றி பேச மீண்டும் சந்திக்க பல முறை முயற்சித்தும் ஸ்டாலின் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது.
தற்போது முதல்வர் ஸ்டாலின் மட்டுமல்ல, அவர் குடும்பத்திலும் கனிமொழியிடம் யாரும் முகம் கொடுத்து கூட பேசுவது இல்லை என்று கனிமொழி ஆதரவாளர்கள் புலம்புகின்றனர். அதனால்தான் தென் மாவட்ட தொகுதி வேட்பாளர் நேர்காணலுக்கு கனிமொழி அழைக்கப்படவில்லை என்றும், இதனிடையில் நாடார் சங்கங்களை சேர்ந்தோரும் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கனிமொழியை சந்தித்து இம்முறை எப்படியாவது நீங்கள் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தன் எளிமையான அணுகுமுறையால் கட்சியை கனிமொழி தன்வயப்படுத்தி விடுவார் என்று பதறுவோரின் கை ஓங்கும் நிலைதான் இன்று இருப்பதாக கூறப்படுகிறது. உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் பைசல் ஆனால்தான் நிலை மாறும் என்றும் தெரிகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஏற்கும் விஷயத்தில் இந்திய நிறுவனங்கள் சர்வதேச போட்டியாளர்களை முந்தி வருவதாக டெலாய்ட் நிறுவன ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது.